அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினம் நிகழுதுங்க. அதற்கு முன்பாக மீன ராசியில் வக்ர நிவர்த்தி புதன் பகவான் அடைகிறார். ஏப்ரல் 7ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த வக்ர நிவர்த்தியும் ஏப்ரல் 11ஆம் தேதி நிகழக்கூடிய அந்த பௌர்ணமி தினத்தில் முக்கிய கிரகங்களினுடைய மாற்றமும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே கணிசமான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது, அந்த 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தில் கிரகங்களினுடைய இளவரசனாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் புதன் பகவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதன் கிரகங்களேயே குறுகிய நாட்களில் தன்னுடைய நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர். மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியான புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாகவும் கருதப்படுகிறார். தற்போது புதன் மீன ராசியில் பயணித்து வருகிறாரு. அதுவும் பின்னோக்கி வக்ர நிலையில் பயணித்து வராரு. இந்த நிலையில் புதன் வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து பயணிக்க போகிறாரு. அதுவும் புதன் சுமார் 20 நாட்களுக்கு பிறகு மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்க போகிறாரு. இப்படி புதன் பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நிகழக்கூடிய அந்த பௌர்ணமி தினத்தில் மற்ற சுப கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அது சில ராசிக்காரர்களுக்கு மோசமாகவும் இருக்கலாம், சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம். தற்போது பார்த்திங்க அப்படின்னா நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்கள். சிம்ம ராசியினுடைய 8வது வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. அதை தொடர்ந்து நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று ஏற்படக்கூடிய அந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் முக்கியமாக சொல்லணும்னா ஒவ்வொரு வேலையிலையுமே நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. கடின உழைப்புக்கான பலன் நிச்சயம் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. அதே போல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தின் பார்த்தீங்க அப்படின்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலையில் இருக்கிறதுனால தங்களுக்கு அதிர்ஷ்டம் முழு ஆதரவை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் உடனுக்குடன் வெற்றி வாய்ப்பு கிடைக்கப்பெறும். எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி படிப்பு விஷயமாக நீங்கள் ஏதேனும் முன்னெடுக்கிறீங்க, இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு அமோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் பளிச்சிட செய்யும். அதன் காரணமாக நிறைய விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்வீங்க. நீங்கள் தொழில் செய்கிறீங்க, இல்லை ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுடைய தொழில் வளர்ச்சி மேன்மை அடையும். வியாபாரத்தில் அமோகமான முன்னேற்றம் இருக்கும். இதன் காரணமாக ரெட்டிப்பு லாபம் அடைவதுடன் நல்ல வருவாயும் ஈட்ட முடியும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சின் திறமையாக வாடிக்கையாளர்களை அதிக அளவிலேயே சம்பாதிப்பீங்க. வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கிறதன் காரணமாக உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேச்சு திறமையின் காரணமாக நிறைய விஷயங்களை நீங்கள் சாதித்தும் கொள்வீங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிறது ரிஷபம். ரிஷப ராசியினுடைய 11வது வீட்டில் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. அதைத் தொடர்ந்து நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தில் சுப கிரகங்களினுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் யோகத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு வாழ்க்கையில் சாதகமான விளைவுகள் ஏற்பட அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். லாப வீட்டில் புதன் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல லாபம் நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. வருமானத்தில் உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கிறது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி பெற்றோர் மற்றும் ஆசிரியரினுடைய முழு ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கு. இதனால தங்களுடைய இலக்குகளை எளிதில் நீங்க அடைவீங்க. புதன் பகவானினுடைய ஆசையால மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்குவாங்க. வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆசை தற்போது நிறைவேற ஆரம்பிச்சிடும். குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடுங்க. காதல் வாழ்க்கை இனிமையாக அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு, நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க செய்வீங்க. தொழில் வளர்ச்சி மேன்மையடையும். சிறப்பான வியாபாரம் அமையப்பெறும். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் கணிசமாக உயரவும் ஆரம்பிப்பாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிடைக்காது அப்படின்னு நினச்ச லோன், வங்கி கணக்கு இதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு தொடர்பாக இழுபறியாக இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. பேச்சு திறமை அதிகரிக்கிறதன் காரணமாக அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் சாதித்து கொள்வீங்க. ஒவ்வொரு பிரச்சனையையும் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக நீங்கள் கையாண்டு எளிதில் அதிலிருந்து வெளிவருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு அதிகபட்சமான நன்மையை ஏற்படுத்தும். நீங்கள் நினச்சபடி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாணவர்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு சுபமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம். துலாம் ராசியினுடைய 6வது வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு துறையிலையுமே நல்ல வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுடன் தொடர்புடைய வேலை செய்கிறவங்க நல்ல லாபத்தை பெறுவாங்க. பணிபுரிகிறவங்க அலுவலகத்தில் நிறைய நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உயர் அதிகாரிகளுடனான உறவு சிறப்பாகவே இருக்கப்பெறும். பெற்றோரின் முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. நிதி ரீதியாக நல்ல பலன்களை பெறக்கூடுங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதன் பகவானின் ஆசையால் அறிவாற்றலும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ப்ரமோஷன், விரும்பிய சலுகைகள், விரும்பிய இடமாற்றம் போன்றவை கிடைப்பதற்கு இந்த காலத்தில் அதிகப்படியான வாய்ப்புகள் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பணியிட சூழலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உற்சாகமாக நீங்கள் உங்களுடைய பணிகளை மேற்கொள்வீங்க. அதே சமயம் குடும்பம் ரீதியாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுனால உங்களுடைய மனதிற்கு ரெட்டிப்பு உற்சாகம் கிடைக்கப்பெறுவீங்க. சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குரிய மதிப்பு, மரியாதை, கௌரவம், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே உயர காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரம் உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக ஆதரவாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. பணியிட சூழலில் சக பணியாளர்களும் தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தங்களுக்கு நற்செய்தியை தருவதாக இருக்கும். மொத்தத்தில் இந்த காலம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமைய பெறப்போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.